எம்ஜிஆர் படுத்துக்கினே ஓட்டு வாங்கினாரு. நம்ம தளபதி நம்ம கண் அசைவிலே ஓட்டு வாங்குவாரு. மாபெரும் சபை தன்னில் நீ நடந்தால் உனக்கு நாளைகள் விழ வேண்டும். ஒரு மாற்று குறையாத மன்னவன் இவன் என்று போற்றி புகழ வேண்டும். யார் அந்த மன்னவன்? தளபதி. தளபதி எஸ்ஐஆர் கண்டன பொதுக்கூட்டத்திற்கு தலைமை பொறுப்பை ஏற்று நடத்தி கொண்டிருக்கும் எங்களின் அரசியல் ஆசான், எங்களுடைய அரசியல் ஆசான் அண்ணன் ஆனந்த் அண்ணன் பொதுச் செயலாளர் அவர்களே, தேர்தல் மேலாண்மை செயலாளர் அண்ணன் ஆதோ அர்ஜுனா அவர்களே, மாநில நிர்வாகிகளே, மாவட்ட நிர்வாகிகளே, தளபதியின் நெஞ்சில் குடியிருக்கும் லட்சோத லட்ச தொண்டர்களே, அனைவருக்கும் வணக்கம். வடசென்னை வடக்கு மாவட்டத்தின் செயற்குழு உறுப்பினர் தேவகியின் வணக்கம். எனக்கு இந்த ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த என்னுடைய மாவட்ட கழக செயலாளர் வடசென்னை வடக்கு மாவட்டம் தளபதி சிவா அவர்களுக்கும் வணக்கம். இந்த படை போதுமா, இன்னும் கொஞ்சம் வேணுமா? கேக்குதா? ஒரு பாட்டு ஒண்ணு சொல்றேன். மாபெரும் சபை தன்னில் நீ நடந்தால் உனக்கு நாளைகள் விழ வேண்டும். ஒரு மாற்று குறையாத மன்னவன் இவன் என்று போற்றி புகழ வேண்டும். யார் அந்த மன்னவன்? தளபதி. தளபதி எம்ஜிஆர் படுத்துக்கினே ஓட்டு வாங்கினாரு. நம்ம தளபதி நம்ம கண் அசைவிலே ஓட்டு வாங்குவாரு. மக்களின் செல்வாக்கு நாளுக்கு நாள் பெருகிக் கொண்டே போகிறது. அதுக்குதான் இந்த எஸ்ஐஆர் அது இதுன்னு குழப்பம் கொண்டு வந்து டிஸ்டர்பன்ஸ் பண்றாங்க. நமக்கும் இந்த சாருக்குமே ஆகாது ராஜா. ஏன்னா முதல்ல ஒரு சாரு அவர் இன்னும் கண்டுபிடிச்சாங்க, கண்டுபிடிக்க ஒரு நாளைக்கு ஒருத்தனை அடையாளம் கட்டிக்கிறாங்க. என்ன அந்த சாரு? நான் அந்த சாருன்னு. உண்மையான சாரு யாரு தெரியல. இப்ப இது ஒரு சாரு. இந்த சாரை என்ன போட்டு குழப்பினாலும் நாங்க தயாராயிட்டோம். எப்படின்னா ஊருக்கு ஊர், வீதிக்கு வீடு, வீட்டுக்கு வீடு, மக்கள் முதல்வர் வேட்பாளர் தளபதி. சார் நாங்க ஏற்கனவே ரெடி பண்ணிட்டோமா? எவன் இல்ல, எவன் செத்து போயிட்டான், எவன் காலி ஆயிட்டான், வீடு காலி பண்ணிட்டான், எது இருக்கு எது இல்ல ஆல்ரெடி ரெக்கார்டு இருக்குது. தங்க என்ன பண்ண முடியாது. நீ குழப்பு நல்லா போட்டு குழப்பு கொடுத்து மீனை பிடிக்கணும்னு நினைக்கிறேன். ஒண்ணுமே கிடைக்காது. அது சேரு கூட கிடைக்காது. ஜல்ச்சி எடுத்துருவோம். நாங்க ஜல்ச்சி எடுத்துருவோம். திருடாதே வாக்கை, திருடாதே திருடாதே வாக்கை, திருடாதே. திட்டம் போட்டு திருடுற கூட்டம் வாக்கை திருடி கொண்டே இருக்கிறது. இதை சட்டம் என்ற பெயரில் தானே எஸ்ஐஆரே குழப்பது. திருடனை பார்த்து திருந்த விட்ட திருட்ட முடியாது. நாம ராஜா தி ராஜா கவனமா வாக்கு சாவடிக்கு முன்னாடி ஒரு டிஸ்டன்ஸ் கொடுத்தாங்க. அதுல நின்றுவிட்டு திட்டு போறேன்னா லபக் சொத்து போட்டு போய லபக் புச்சி புச்சி இழுத்து வைக்கணும். நான் இப்படிதான் பேசுறேன். எனக்கு இலகமால பேச தெரியாது. இப்படிதான் பேசுவேன். ஏன்னா நான் வந்து சொல்லு, நான் இப்படித்தான் பேசுவேன். சொன்னாரு ஒடியாந்தார் பூத்துக்குள்ள, ஐயா
என் பொண்டாட்டி பேர் அமராவதி, ஓட்டு போட்டுச்ச பாரு, இப்பதான் போட்டு போச்சு. ஐயோ அப்படின்ச்சு. என்னன்னு கேட்டா 4 வருஷம் ஆச்சு அது செத்து. ஆனா எலெக்ஷன் கரெக்டா ஓட்டு போட்டு என்ன பார்க்காம கூட போல அப்படின்னு சொல்லி அழுறான். இவன் எங்க போய் சொல்றது? இந்த எஸ்ஐஆர் இதை சரி பண்ணிடுமா, அமராவதியை சேர்த்து அம்பிகாவதியோட இணைத்துடுமா சொல்லுங்க. இந்த 75 வருஷம் பவள விழா, கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, தமிழினம், மக்களினம், சமுதாயம், தமிழ் மொழி, ஒண்ணுமே வழங்காது சொன்னதுக்கே. எத்தனை டாபிக் சொன்னாங்களோ அது அவங்களுக்கே வழங்காது. எல்லாம் சொல்லி வருவாங்க. சொல்லிட்டு உடன்பிறப்பு எழுந்து வா, எழுந்து உடன்பிறப்பு வருவா, உழைப்பா, நல்லங்கடி வேலையை செய்வான். ஆனா போய்கிறது கோபாலபுர குடும்பம். அந்த உடன்பிறப்பு அதை புரிஞ்சுக்கணும். ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்குது? அதுதான் எனக்கு வேதனையா இருக்குது. இந்த அப்பா இருக்கிறாரு, அப்பா சொன்ன தப்புன்னு சொல்லுவாரோ? அப்பா என்ன தப்பான வார்த்தை இல்லையா? இல்ல அப்பா அப்பா எங்க அண்ணன் சொல்றது கொஞ்சம் கேளுங்கப்பா, அப்பா எங்க அண்ணன் சொல்றத கேளுங்கப்பா, நீங்க கரெக்டா இருந்தீங்கன்னா எங்க அண்ணன் போவாரு. நீங்க ஏதோ செய்யப்பட்டு தானேப்பா எங்க அண்ணன் வந்து ஏன் செய்யலன்னு கேக்குறாரு. உங்களை தப்பா ஒண்ணும் கேட்கல, ஏன் செய்யல, ஏன் செய்யுங்க. நீங்க உங்க வேலை செஞ்சா நாங்க எங்க வேலையை பாதுன்னு போயின்னு இருப்போம். செய்யா தொட்டு கேக்குறாரு. அதை ஏன் நீங்க தப்பாவே புரிஞ்சுக்கிறீங்க? எஸ்ஆர் மட்டும் அப்படியே அப்படியே சூடு கண்டு போன மாதிரி ஏறி போய் நிக்கிறீங்க. இதெல்லாம் ஏன் அவங்களுக்கு புரியல? புரிஞ்சுதானே ஆகணும். நான் என்ன சொல்றேன், என்ன குழப்பட்டோம். மக்கள் மாற்றத்தை எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். எப்படா மாத்தி போடுவோம், எப்படா போய் விடுவோம், உசுன்னு மூச்சு விடுவோம், சாமி போயிட்டு வாங்கடா சாமி அதுன்னு காத்துனுக்குது. எங்க அம்மா, பெரியம்மா, ஆயா, தாத்தா, பாட்டி எல்லாம் காத்துனுக்குது. அது மட்டும் எல்லாரும் வீட்டுலயும் காத்துன்னு இருப்பாங்க. ஆனாவா இல்லையா? இது யார் படை? இது யார் படை? இது யார் படை? தளபதியாரின் படை. இத வந்து எந்த கொம்பனாலையா சொன்ன அடிகளை தள்ள முடியாது. அட்டையோட அசிக்க வேணாம் சொன்ன அடிகளை இச்சு பார்க்க முடியாது. அப்படியே வந்து நிற்போம், கும்பல் கும்பலா நிற்போம். கும்பல் கும்பலா நின்று எங்களை கும்பல் கும்பலா பேக்கப் பண்ணிடுவோம், கும்பல் கும்பலா பேக்கப் பண்ணிடுவோம். அதுதான் உண்மை. இப்பதான் சூரகம் சொன்னா முடிஞ்சிச்சு. அடுத்து எனக்கு ஒரு கீதையில ஒரு பாட்டு ஒரு நாள் அம்மா அனுமதி கொடுத்தா சொல்லிடுறேன். நல்ல விஷயம் தானே. பவித்ராணாய சாகுணா விநாசாய சதுக்ஷுதாம் தர்ம சம்ஸ்தாபனாய சம்பவாமி யுகே யுகே. இது என்ன கீதையில கிருஷ்ணபர்மா சொன்னது. அக்கிரமக்காரர்களால், அநியாயக்காரர்களால் எங்கே அதர்மம் தலை தூக்கி தாடுகின்றதோ அங்கே உடனடியாக அந்த அக்கிரமக்காரர்களை அழிக்க, அதர்மத்தை அழிக்க, நீதியை நிலைநாட்ட இப்ப அதான் நந்தினது. இந்த காலத்து கிருஷ்ணபர்மா தான் என் தளபதி தான், என் தளபதி தான். அதுதான். அதனால மக்களே விழிப்பா இருங்க. இந்த எத்தனை கையிலே போடாதீங்கம்மா, விழிப்பா இருங்க. செத்து பந்தெல்லாம் புட்டு இருங்க, காலி பந்தெல்லாம் புட்டு அவங்க கவுக்குங்க. ஓட்டு நம்ம பிஎல்ல இருக்காங்கல்ல, நம்ம பகுதியில போட்டு இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாம் விழிப்பா இருங்க. தூங்கவே கூடாது எலெக்ஷன் முடிவு இருக்கும். நைட் ஷிஃப்ட், செகண்ட் ஷிஃப்ட், தேர்ட் ஷிஃப்ட் போட்டு நான் டியூட்டி மட்டும் தான் செய்யணுமா? இதுதான் முக்கியமான டியூட்டி. தளபதியை செஞ்சாச்சு கொட்டையிலே வைக்கின்ற டியூட்டி. இதுல விழிப்புணர்வே நம்ம இருக்கணும். ஒரு திருட்டு ஓட்டு, செத்து போற ஓட்டெல்லாம் ஊழல்ன்ற ரெக்கையை நாம ஏற்படுத்தணும். ரெண்டாவது, சில பகுதிகள்லாம்
பிஎல்ஓக்கு தாயக்கனர் போய் ஹெல்ப் பண்ணா ஒன்னும் ஹெல்ப் கூட. நான் கூட போனேன், வீடு வீடா போய் கதவு தட்டினேன், ரீடிங் எடுக்கிற மாதிரி கதவு தட்டினேமா. தேர்தல் அதிகாரி வந்துக்கிறாங்க, போய் ஓட்டு செக் பண்ணீங்க தாங்க. நீங்க யார்? நீங்க போங்க. என்ன போய் சொன்னவர் ரொம்ப நல்ல ஒரு திமுககாரு. அவர் பெருமக்களா இருந்தா நான் விட்டுருப்பேன், அவரே திமுககாரு. நீ நான் என்ன போய் சொல்றது? நீ முதல்ல போன, நானு நீ முதல்ல போ, நான் போறேன். என் மூஞ்சி பார்த்தா தெரியும் விவசாயக்காரி, உன் மூஞ்சி பார்த்தா தெரியுமா? என் மூஞ்சி தெரியும் விவசாயக்காரி ஜாதிக்குன்னு, உன் மூஞ்சி தெரியாத. என்னது மக்களுடைய இது? நான் பேஸ் வேல்யூதான். அண்ணாவின் நிலையக்கணி புரட்சி தலைவர், தமிழக மக்களின் நிலையக்கணி தளபதி, தமிழக மக்களின் நிலையக்கணி தளபதி. அதனால நம்ம எந்த கவலையும் பட வேணாம். வெற்றி நமது, நாளை நமது. தளபதி தான் முதல்வர் வேட்பாளர், அவர் தான் முதல்வர் என்பதை இங்க உறுதியோடு சொல்லி வாய்ப்பளித்த நம்ம பொதுச் செயலாளருக்கு நன்றி பாராட்டு இடம் சார்ந்தேன். நன்றி, வணக்கம்.